அந்த இடத்தில் தான் இப்போது நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கே அந்நியர் சிவா அவர்கள் வேட்பாளராக உங்கள் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மிக சிறப்பாக, அந்த பணிகளை மட்டுமல்ல அதே போல் 10 மடங்கு பணிகளை செய்து தருவதற்கு தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அந்நியர் சிவா அவர்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியாத அமைச்சர்களே கிடையாது. நாங்கள் ஏற்கனவே அனைத்து மீட்டிலையும் சொன்னோம். அதனால்தான் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த தொகுதியிலே இடைத்தேர்தலில் நம்முடைய அந்நியர் சிவா அவர்களை உங்களிடையே ஒப்படைத்திருக்கிறார்கள். நீங்களெல்லாம் அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள். எப்போதும் இந்த பகுதிக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்போம். அண்ணன் புகழேந்தி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த பகுதிக்காக பல நல்ல திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அதில் 1-2 மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எம்எல்ஏ நிதியிலே ரேஷன் கடையை 15 லட்சம் ரூபாய் செலவிலே அண்ணன் புகழேந்தி அவர்கள் இந்த பகுதிக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல மாவட்ட ஊராட்சியின் சார்பாக OST டேங்க், குடிநீர் டேங்க் 22 லட்சம் ரூபாய்க்கு செலவிலே இந்த புதூர் கிராமத்தில் உங்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் சார்பாக 37 லட்சம் ரூபாய்க்கு இங்கே பணிகள் எல்லாம் சிசி ரோடாக இருந்தாலும் டிரைனேஜாக இருந்தாலும் அதெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கோழிப்பண்ணை டு கோப்பாக்கம் தார் சாலை 52 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்தவர் அண்ணன் புகழேந்தி அவர்கள். அவர் விட்டு சென்ற பணிகள் எல்லாம் தொடர்வதற்காகத்தான் இங்கே அந்நியர் சிவா அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். அது மட்டும் இல்லமா, தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற பல திட்டங்களை திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய சகோதரிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சாதனைகள் எல்லாம் தொடர்ந்திட வருகிற 2026 நடைபெறப் போகின்ற பொது தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமான தேர்தலாக இந்த தேர்தல் இருந்திட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே உங்களிடையே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். இந்த வெற்றி சாதாரணமான வெற்றியாக இருந்து விடக்கூடாது. சரித்திரம் படைக்கிற வெற்றியாக நீங்கள் எல்லாம் அதை பெற்றுத்தாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இருந்தது எப்போதும் துணை புரிவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இங்கே இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக அண்ணன் மஸ்தான் அவர்களை நீங்கள் இன்னும் 15 நாள் இங்கே இருக்கப் போகிறார். உங்களுக்கு தேவையான எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு எடுத்துச் சொல்லலாம். உடனடியாக அவர் அதை நிவர்த்தி செய்து தருவார் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நமது சின்னம் உதயசூரியன், வெற்றியின் சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் மஸ்தான் அவர்கள் உங்களுடைய வாக்குகளை சேகரித்தார். மறைந்த புகழேந்தியனுடைய இடத்தினை நிரப்புவதற்காக, அந்த பணியினை தொடர்ந்து செய்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் தமிழகத்தை 3 ஆண்டு காலமாக மக்களாட்சி நடத்தி கொண்டு இருக்கின்ற தளபதியின் கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற அருமை தம்பி சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் உங்களை நாடி, உங்களை தேடி இங்கே வந்திருக்கின்றோம். இந்த தேர்தலை முன்னின்று நடத்துவோர் புதியதாக பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை தம்பி டாக்டர் கௌதம் சிகாமணி அவர்கள் புதியதாக பொறுப்பினை ஏற்று இந்த இடைத்தேர்தல் பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடுகின்ற தேர்தலாக இது அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதி தலைமை கழகத்தின் சார்பாக என்னையும் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன் உள்ளடங்கிய நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உள்ளடங்கிய நிர்வாகிகள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இது திண்டிவனம் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி என்பதால் இந்த திண்டிவனம் தொகுதியை சேர்ந்த தயாளன் அவர்களும், பழனி அவர்களும், ரவிச்சந்திரன் அவர்களும், திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் உள்ளடங்கிய பல்வேறு நிர்வாகிகள் இதில் பொறுப்பேற்று செயல்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேருக்கழக செயல் வீரர்கள் அனைவரும், அணியமைப்பாளர்களும் உறுதுணையாக இருந்து தினந்தோறும் கழக ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதற்கு கிளைக்கழக செயலாளர்களும், தோழமை கட்சியை சார்ந்தவர்களும், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர் முகிலன் உள்பட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் உள்பட ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தம்பி சிவா அவர்கள் இங்கே உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்கும் போது சொன்னார், நான் உங்களிடத்திலே நிற்கின்ற அந்நியூர் சிவா என்கிற நான் என்றார். தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் சட்டமன்றத்திலே அந்நியூர் சிவா என்கிற நான் என்றுதான் அந்த எம்எல்ஏ பொறுப்பினை ஏற்க இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள், வாக்களியுங்கள், உதயசூரியன் கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.